ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக வீடியோஸ் எதுவுமே போட முடியாமல் போயிடுச்சு. அதுக்காக எல்லாருமே என்னை மன்னிச்சிடுங்க. இன்னையிலேருந்து நான் ரெகுலராக வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நம்ம லாஸ்ட்டாக ஒரு ட்ராமா போட்டுட்டு இருந்தோம். ஒரே ஒரு எபிசோட் மட்டும்தான் போட்டிருக்கோம். அதுக்கடுத்து தான் வீடியோஸ் எதுவுமே போட முடியாமல் போயிடுச்சு. அந்த ட்ராமாவை என்னால் இப்போதைக்கு கண்டினியூ பண்ண முடியாது. நம்ம அதுக்கு பதிலாக இன்றைக்கி ஒரு நியூ ட்ராமாவிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம என்ன ட்ராமா பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ளீஸ் பி மை ஒய்ஃப் அப்படின்ற ஒரு சைனீஸ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினோட வாய்ஸ் ஓவரில் தான் காட்டுவாங்க. ஹீரோயினுமே அவங்கள பற்றி சொல்லிட்டு இருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து தான் வந்திருப்பாங்க ஹீரோயினுமே. அவங்களோட கோலே என்ன அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆகிறது தான் அவங்களோட கோலே. அதுக்காக தான் இப்போ வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கிடையில் அவங்களுக்கு கிடைச்ச வேலையெல்லாமே பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போவுமே அவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னா, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக தான் அவசரமாக கிளம்பிட்டு இருப்பாங்க. இவங்க படிப்பை முடித்து இவங்க அட்டன் பண்ணுற 9வது இன்டர்வியூ இதுதான். இவங்களுமே கிளம்பி முடிச்சுட்டு வீட்டிலேருந்து வெளியே வருவாங்க. அங்கே பார்த்தா இவங்களோட தம்பி இருந்துட்டு இவங்க கசின் கிட்ட வம்பிழுத்துட்டு இருப்பான். இவன் தான் ஹீரோயினோட தம்பி. இந்த ஜிம் பாடி தான் ஹீரோயினோட கசினாக இருப்பான். அவங்ககிட்ட இவன் வம்பிழுத்துட்டு இருப்பான். அப்போ ஹீரோயினுமே சொல்லுவாங்க, ஏன்டா அவங்ககிட்ட தேவையில்லாமல் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, நீ சும்மாவே இருக்க மாட்டே அப்படின்றப்போ, அக்கா நாங்கள் 2 பேரும் சும்மா தான் ஃபன் பண்ணிட்டு இருக்கோம், அதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ஃபஸ்ட்டு போ. இவன் அடிக்கடி நம்மகிட்ட காசு கேட்டுட்டு இருக்கான், கேட்டுட்டு திருப்பி வாங்கினாலும் கொடுக்கவும் மாட்டேன்றான். அதனால சும்மா அவங்ககிட்ட ஒரு கேம் வச்சு விளாண்டுட்டு இருக்கேன், அதை பற்றிலாம் நீ யோசிக்காத, நீ ஃபஸ்ட் இன்டர்வியூக்கு கிளம்பி போ அப்படின்னோடனே இவளுமே இங்கேருந்து கிளம்பி அவசரமாக இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக தான் வருவாள். அங்கே வந்து பார்த்தா அங்கே நிறைய பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ண வந்திருப்பாங்க. இதை பார்த்தோன்னே இவளுக்கே பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும். என்னடா இவ்வளோ பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ண வந்திருக்காங்க, நமக்கு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பா. அங்கே இன்டர்வியூ வந்தவங்க எல்லாருமே வந்துட்டு எதையோ ஒன்று சீரியஸாக பார்த்துட்டு இருப்பாங்க ஃபோனில். இவளுமே என்னன்னு சொல்லி வந்து பார்த்தா, தம்பி இருந்துட்டு அந்த கசின் கிட்ட வம்பிழுத்துட்டு இருந்தான்ல, அவனை வந்து ஒர்க் அவுட் பண்ண சொல்லி வம்பிழுத்துட்டு இருப்பான். இது எல்லாத்தையுமே அவன் லைவ்ல போட்டு விட்டுருப்பான். இதை பார்த்துட்டு ஹீரோயின்மே என்ன பண்ணிட்டு இருக்கான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கு உடனே கால் பண்ணிடுவான். என்னடா பண்ணிட்டு இருக்க, தேவையில்லாம இதெல்லாம் ஏன்டா லைவ்ல போட்டுட்டு இருக்க அப்படின்றப்போ, அக்கா இவன் ஆல்ரெடி நம்ம கிட்ட நிறைய காசு வேணும்னு சொல்லி வாங்கிட்டு திருப்பி கொடுக்கவே மாட்டேன்றான். நமக்கு இங்கே எவ்வளவோ செலவு இருக்குது, நம்ம கையிலையுமே காசு கிடையாது. இந்த நேரத்தில் இவன் இப்போவும் ரொம்ப அர்ஜென்ட்டு காசு வேணும்னு கேட்டுட்டு இருக்கான். எப்படி இருந்தாலும் வாங்கினாலும் திருப்பி கொடுக்க போகிறதில்ல. அதனால் இவனை வச்சு லைவ் போட்டாவது நம்ம ஏதாவது பார்க்கலான்னு சொல்லி தான் நான் லைவ் போட்டு விட்டேன். நீ அதெல்லாம் யோசிக்காத பெருசாக, நீ உன்னோட வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இது ஹீரோனோட சோஷியல் மீடியாவில் தான் அவன் லைவை போட்டிருப்பான். இவளுமே அவளை வான் பண்ணிகிட்டு இருப்பான். அதே டைமுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக ஹீரோனோட பேரை சொல்லி அங்கே வந்து கத்திட்டு இருப்பாங்க. இங்கே ஹீரோனி ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறதுனால அவங்க கூப்பிட்றதுமே கேட்காது. அவங்களுமே 2-3 வாட்டி கத்திட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுவாங்க ஹீரோயினோட பேரை சொல்லி. உடனே ஹீரோயினுக்குமே ஐயோ நான் இங்கே தான் இருக்கேன் இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அவசரமாக இன்டர்வியூ ஹாலுக்குள்ளே போவாங்க. அங்கே போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க. 3 பேர் இருந்துட்டு மாற்றி வளைச்சி கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்க கேட்குற எல்லா கேள்விக்குமே ஹீரோயினி வந்துட்டு கொஞ்சம் கூட பதறாமல் ஆன்சர் பண்ணுவாங்க. என்ன தான் ஆன்சர் பண்ணாலும் அவங்களுக்கு ஹீரோயினை எடுக்கிறதுக்கு இஷ்டமே இருக்காது. அப்போ அவங்களுமே சொல்லுவாங்க, ஒன்றும் எங்களுக்கு எடுக்கிறதுக்கு இஷ்டமே கிடையாது, நாங்கள் ஒன்றும் சேல்ஸ் கேர்ளுக்கு இன்டர்வியூ பண்ணவே இல்லை, அதனால் இந்த ஜாப் உனக்கு கரெக்டாக இருக்காது அப்படின்றப்போ அவள் அதெல்லாம் ஏற்றுக்கவே மாட்டா. இல்லை என்னால் முடியும், எந்த வேலையாக இருந்தாலும் நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினி சொல்லுவாள். அதை கேட்டவுடனே அங்கே இருக்க ஹெட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சரி ஓகே எந்த வேலையாக இருந்தாலும் நீ பண்ணுவேன்னு சொல்கிறல, எங்களோட ஷூ எல்லாம் ரொம்ப அழுக்காக இருக்குது, கொஞ்சம் அதை ஷைன் பண்ணு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஹீரோயினுமே என்ன நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஷாக் ஆகி எந்திரிச்சிட்டு போய் அவங்க ஷூ எல்லாம் பாலிஷ் போட்டுக்கிட்டு இருப்பா. அவங்களுமே மாற்றி காலை கொடுத்துட்டு இருப்பாங்க. ஹீரோயினுமே கொஞ்சம் கூட தயங்காமல் எல்லாரும் காலில் இருக்க ஷூவையுமே பாலிஷ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பாலிஷ் பண்ணி முடித்தோடனே ஹீரோயினுமே சொல்லுவாங்க, எங்கே பாருங்கள் நான் இந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டேன்ல, நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் வார்த்தையை தவறக்கூடாது, நீங்கள் சொன்ன வேலையை நான் பண்ணிட்டேன், அதே போல் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்றப்போ அவனுமே இருந்துக்கிட்டு சரி ஓகே உன்னை நாங்கள் இங்கே சேர்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டோன்னே ஹீரோயினுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரி நம்மளை தான் வேலைக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போகலாம். கிளம்பி போகாமல் அங்கேயே நின்று அந்த ஹெட்டையே முறைச்சி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அவருமே என்னாச்சுமா என்ன வேணும் அப்படின்றப்போ, இல்லை இவ்வளோ நேரம் நான் உங்கள் ஷூக்கு எல்லாத்துக்குமே பாலிஷ் பண்ணியிருக்கேன், அதுக்கு காசு வேணும்ல அப்படின்றப்போ அவனுமே இப்படி பார்ப்பான். ஆமாம் நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணீங்களா, நான் பண்ண வேலைக்குரிய காசு எனக்கு கண்டிப்பாக கிடைக்கணும்ல, அதனால நான் பண்ண வேலைக்கு நீங்கள் எனக்கு சம்பளம் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்றப்போ சரி ஓகே போய் தோலை அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே ஒரு நோட் எடுத்து அவள் கையில் கொடுத்து அங்கேருந்து அனுப்புவான். ஹீரோயின்மே அந்த காசை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாகவே அங்கேருந்து நடந்து வந்துட்டு இருப்பாங்க. நடந்து வந்துக்கிட்டே நிறைய விஷயங்களை யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆமாம் அங்கே அது பண்ணுறதுக்கு காசு வேணும், ரெண்ட் கொடுக்கறதுக்கு காசு வேணும், இன்னும் சாப்பாட்டுக்கு காசு வேணும், ஃபீஸ் வேறு கட்டணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் காசுக்கு நம்ம எங்கே போகிறது அப்படின்ற மாதிரி, கடவுளே இதுக்கு ஏதாவது வழி பண்ணு அப்படின்ற மாதிரி கத்திட்டு வந்துட்டு இருப்பாங்க. அதே டைமுக்கு ரோட்டில் அந்த சைடாக ஒரு காரு டிக்கி ஓப்பனில் இருக்கும். அவங்களுமே அதை கவனிக்காமல் அந்த கார் அங்கேருந்து போய்கிட்டு இருக்கும். அந்த கார்லேருந்து ஒரு பேக்குமே கீழே விழுந்திருக்கும். கரெக்டாக ஹீரோயினி காலு கீழே தான் விழுந்திருக்கும். ஹீரோயின்மே அந்த பேக்கை பார்த்துட்டு சுற்றி பார்ப்பாங்க. சரி யாரோட பேக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கையில் எடுப்பாங்க. பார்த்தா அந்த பேக்குலேருந்து நிறையா பணம் கீழே விழுவும். இதை பார்த்தோன்னே அந்த ரோட்டில் அந்த சைடு இந்த சைடும் போய்கிட்டு இருக்கவங்களாம் அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்பாங்க. இவளுக்குமே என்ன பண்ணே தெரியாது. யாராவது அவங்க பணத்தை தொலைச்சிட்டிங்களா, இது யாரோட பணம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பா. அப்போ அங்கே இருக்கிற ஒரு தாத்தாவுமே சொல்லுவாங்க, பொய் சொல்லாத நீ ஏமாத்துற அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருப்பாரு. இவளுக்குமே என்ன பண்ணே தெரியாது. கண்டிப்பாக இங்கே இருக்கிற யாரோட பணமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை எல்லாமே அந்த பேக்கில் எடுத்து போட்டுக்கிட்டு
என்ன பண்ணன்னு தெரியாமல் இவளுமே அங்கேருந்து வந்துட்டு இருப்பா. அப்போது அந்த இடத்துல 2 வாட்ச்மேன் இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் இந்த பணத்தை கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் கொடுக்க போவா. ஆனால் அந்த வாட்ச்மேன் அந்த பணத்தை அவங்க மட்டுமா முதல்ல இங்கேருந்து கிளம்பும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி அங்கேருந்து விரட்டி விட்டுருவாங்க. அங்கே கட் பண்ண இங்கே ஒரு பிஸ்னஸ் மேனை தான் காட்டுவாங்க. இவன் தான் ஹீரோவோட அப்பாவாக இருப்பாங்க. இவனுமே ஹீரோவுக்கு கால் பண்ணிவிட்டு இங்கே பாரு, இன்றைக்கி அந்த பொண்ணுக்கும் உனக்கும் என்கேஜ்மெண்ட்டை பற்றி போய் பேச போனோம், நீ கொஞ்சம் அந்த பொண்ணுக்கிட்ட நல்ல விதமாக பேசு அப்படின்ற மாதிரி ஹீரோக்கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் ஹீரோக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்காது. அவனுமே சரி சரி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிடுவான். உடனே ஹீரோட அப்பாவுமே அந்த பொண்ணோட அம்மாவுக்கு தான் கால் பண்ணி பேசுவாங்க. இன்றைக்கி என்னோட பையனுக்கும் உங்கள் பொண்ணுக்கும் என்கேஜ்மெண்ட்டை பற்றி கொஞ்சம் பேசணும், வர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருப்பாங்க. அப்போ அவங்களுமே இல்லை என்னால் இந்த ஃபார்மை விட்டுட்டுலாம் வர முடியாது, நீங்கள் எதாக இருந்தாலும் அவங்க அப்பா கிட்ட பேசிக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. இதே டைமுக்கு இங்கே ஹீரோயின்மே அந்த பேக் எடுத்துகிட்டு வந்து ஒரு ஓரமாக உட்காந்துடுவாங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. சரி பேக்குள்ளே ஏதாவது நம்பர் இருக்கான்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்கிறப்போ உள்ளே ஒரு கார்டு இருக்கும், அதுலேயுமே நம்பர் இருக்கும், ஹீரோட அப்பா நம்பர் தான் இருக்கும். இவளுமே கால் பண்ணி பார்த்தா நம்பர் வெயிட்டிங்லேயே விழுந்துட்டு இருக்கோம். யார்கிட்டடா இந்த மனுஷன் இவ்வளோ நேரமாக பேசிகிட்டு இருக்கான், நானும் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், வெயிட்டிங்லேயே விழுந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே திருப்பி கால் பண்ணுவா. பார்த்தா வெயிட்டிங்லேயே தான் விழுந்துட்டு இருக்கோம். இவளுக்குமே என்ன பண்ணனே தெரியாது, என்ன வெயிட்டிங்லேயே விழுது அப்படின்னு சொல்லிட்டு சரி இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது அப்படின்ட்டு உடனே ஹீரோட அப்பாவுக்குமே ஒரு மெசேஜ் போட்டு விடுவா. என்னோட வருங்கால மாமியாருக்கு பிறந்தநாள், அதனால் நான் இங்கேருந்து போகணும், நீங்கள் எதாக இருந்தாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு மெசேஜ் போட்டு விட்டுட்டு இவளுமே அந்த இடத்துலேருந்து கிளம்பி வந்துடுவா. அங்கே கட் பண்ணால் இங்கே ஹீரோவை தான் காட்டுவாங்க. இவங்க தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோ. அவனுமே காரில் ரொம்ப அவசரமாக அங்கேருந்து வந்துட்டு இருப்பான். அதே டைமுக்கு இங்கே ஹீரோனோட வீட்டில் தான் காட்டுவாங்க. ஹீரோனோட தம்பியும் அந்த கசினுமே இருந்துட்டு இந்த பணத்தை கொடுக்குற மாதிரி அவன் தம்பி அவனை போட்டு ஏமாற்றிட்டு இருப்பான். அவனுமே எப்படியாவது குடுடா, தயவு செய்து குடுற, அந்த பணம் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அவன்கிட்ட அந்த பணத்தை வாங்க போவான். டக்குன்னு என்னன்னா அந்த கசின் மாடியிலேருந்து தவறி கீழே விழுந்துருவான். கரெக்டாக அதே டைமுக்கு ஹீரோட காருமே அந்த பக்கமாக தான் கிராஸ் ஆகி வந்துட்டு இருக்கும். இவனுமே மாடியிலேருந்து பொத்துன்னு ஹீரோட கார் மேலே வந்து விழுந்துடுவான். அதே டைமுக்கு ஹீரோயின்மே அங்கே வந்துட்டு இருப்பாங்க. இவன் கார் மேலே விழுந்து கீழே கையிலலாம் அடிபட்டுருக்கும். ஐயோ என்னோட கையே உடஞ்சி போச்சு அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருப்பான். இதை பார்த்துட்டு ஹீரோயின்மே காரை ஒழுங்காக பார்த்து ஓட்டிட்டு வர மாட்டியா, ரோட்டில் யார் போகிறாங்க வர்றாங்கன்னு சொல்லி எதையுமே பார்க்க மாட்டியா, நீ வாட்டுக்க ஓட்டிட்டு வர அப்படின்ற மாதிரி பிடிச்சி கத்திட்டு இருப்பாங்க ஹீரோவை பிடிச்சி. ஹீரோயினியை பார்த்தோன்னே அப்படியே ஸ்டன்னாகி நின்றுட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்கா, அதே போல் ரொம்ப இறக்கமுள்ளவளாகவும் இருக்காளே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். அதே போல் இந்த பொண்ணு பிளாஸ்டிக் சர்ஜரி வேறு பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பான். இங்கே ஹீரோயின் என்னென்னா பிடிச்சி திட்டிகிட்டு இருப்பாங்க ஹீரோவை. பார்த்து ஓட்டிட்டு வர மாட்டேன், கண்ணென்னா புடதுலேயே வச்சுருக்கேன், எங்கள் பாரு அவனோட கையில் அடிபட்டுருச்சு, இப்போ அதுக்கெல்லாம் யார் செலவு பண்ணுவா அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கப்போ ஹீரோமே சொல்லுவான், ஏம்மா இந்த காரோட மதிப்பு தெரியுமா, இந்த காரோட கண்ணாடி அவன் உடச்சிருக்கான், அதுக்கான ரிப்பேருக்குரிய காசை அவன் தான் கொடுத்தாகணும், எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, நான் அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நான் கொடுத்துருவேன், நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு அடுத்து என்னோட காரோட கண்ணாடி அவன் தான் உடச்சான், அப்போ அதுக்குரிய காசை அவன் தான் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பான். என்ன நீ இவ்வளோ அசால்ட்டாக சொல்லிட்டு இருக்க, இங்கே பாரு அவன் உன் கார் மேலே மோதி அவ்வளோ பெரிய அடிபட்டு கிடக்குறான், அவனால் இனிமேல் நடக்கக்கூட முடியாது போல் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க ஹீரோயினி. பார்த்தா இவன் அதுக்குள்ளே அங்கேருந்து ஓடிக்கிட்டு இருப்பான். அப்போ ஹீரோ காமிப்பாங்க, பாரு அவன் ஓடிக்கிட்டு இருக்கான், நீ நடக்க முடியாதுன்னு சொன்ன அப்படின்றப்போ அவன் அங்கேருந்து ஓடுவான். ஏன்னா இந்த காருக்கு ரிப்பேரான காசை எவன் கொடுக்க, நம்ம கையிலே காசு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அங்கேருந்து ஓடி போயிடுவான். இங்கே ஹீரோயினுமே எதுவுமே நடக்காத மாதிரி அங்கேருந்து போக பார்ப்பாங்க. அப்போ ஹீரோமே எங்கே பாரு அவன் தான் உன்னோட கசின்னு சொன்னல, அப்போ கண்டிப்பாக அவனுக்கு பதிலாக நீ தான் அந்த காசை கொடுத்தாகணும், என்னோட காரை இவ்வளோ பெரிய டேமேஜ் ஆக்கி வச்சுருக்கான், அதுக்கான காசை நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையை பிடிச்சி இழுத்துட்டு இருப்பா. அப்போ ஹீரோமே எங்கே பாரு என்னாலாம் முடியாது அப்படின்றப்போ, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ தான் கொடுக்கணும், என் காரில் ஃபஸ்ட்டு ஏறு அப்படின்றப்போ ஹீரோயின் ஏற முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே அவங்க ஷோல்டரில் இருக்க அந்த பேக்கை தூக்கி காருக்குள்ளே போட்டு ஒழுங்கு மரியாதையை வண்டியில் ஏறு அப்படின்றப்போ ஹீரோயினுக்குமே வேறு வழி தெரியல, அந்த பணப்பக்கை தூக்கி தான் உள்ளே போட்டாம்ல, இவளுமே சரி வேறு வழி இல்லாமல் காரில் ஏறி உட்காந்துடுவாங்க. அங்கே கட் பண்ணால் இங்கே ஒரு ஃபேமிலியை தான் காட்டுவாங்க. இவன் தான் செகண்ட் ஹீரோ, இவனோட அம்மா அப்பா தான் இவங்களுமே வீட்டு எல்லாமே இருந்துக்கிட்டு அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா இவங்க அம்மாவுக்கு தான் இன்றைக்கி பிறந்த நாளாக இருக்கும், இவங்கள பார்க்கறதுக்காக தான் ஹீரோயினி வரேன்னு சொல்லியிருப்பாங்க. ஹீரோயினி வந்துட்டு இவனை தான் லவ் பண்ணுவாங்க, ஹீரோயினியும் செகண்ட் ஹீரோவுமே லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இங்கே ஹீரோயினி வந்து பார்க்க வரேன்னு சொல்லியிருப்பா, அதனால தான் அவங்க அம்மாவுமே வீட்டு எல்லாமே வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஹீரோயினி வர்றால அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்காக அந்த பெட்ஷீட் எல்லாமே மாற்றிட்டு இருப்பாங்க. அப்போ அவனுமே அம்மா இது என்ன ஓல்டு பெட்ஷீட்டாக இருக்குது, நல்லாவே இல்லை அப்படின்றப்போ செகண்ட் ஹீரோட அப்பாவுமே சொல்லிட்டு இருப்பாங்க, டே இதை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி அந்த பெட்ஷீட்குரிய வரலாறுலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ இவனுமே இருந்துக்கிட்டு ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. இவங்க அம்மாவுக்கு தான் இன்றைக்கி பிறந்த நாளாக இருக்கும், அதுக்காக தான் ஹீரோயினி வரேன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அவங்க அப்பாவுமே சொல்லுவாங்க, இன்றைக்கி உன் அம்மாவோட பிறந்த நாள், இன்றைக்கி வந்துட்டு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுமே சொல்லுவாங்க.
இன்றைக்கி வந்துட்டு உனக்கும் ஹீரோயினிக்கும் என்கேஜ்மெண்ட்டை பற்றி பேசிடலாம் ஓகேவா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவனால் நம்பவே முடியாது. அப்போ நீங்கள் எங்களோட லவ்வுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்களா, நாங்கள் 2 மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு சம்மதமா அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ அவங்க அப்பாவுமே ஆமாடா, எப்படி இருந்தாலும் கடைசியில் நான் ஒத்துக்கிட்டு தானே ஆகணும், கண்டிப்பாக நீயும் விடவும் மாட்டேன், நீ கட்டுனா அந்த பொண்ணை தான் கட்டுவேன்ற மாதிரி பிடிவாதமாக இருக்கேன், நான் என்ன பண்ண முடியும், 4-5 வருஷமாக நீ அந்த பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு நான் கட்டுனா அந்த பொண்ணை தான் கட்டுவேன்னு பிடிவாதமாக இருக்கேன், இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும், நாங்கள் தான் மாறி ஆகணும், அதனால் அந்த பொண்ணே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் முடிவு பண்ணிட்டோம். இன்றைக்கி ஹீரோயினி வந்தோடனே அதை பற்றி நீ ஹீரோயின்கிட்ட பேசு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இங்கே செகண்ட் ஹீரோக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்கும். ஒரு வழியாக நம்ம அம்மா அப்பா ஒத்துக்கிட்டாங்களேன்னு சொல்லிட்டு இவன் ரொம்பவே சந்தோஷப்படுவான். இங்கே ஹீரோவோட அப்பாவை தான் காட்டுவாங்க. ஹீரோவோட அப்பாவுமே அவங்க வர வேண்டிய இடத்துக்கு வந்தோடனே காரை விட்டு இறங்கிட்டு அந்த பணத்தை எடுக்கலான்னு சொல்லிட்டு பேக்கை வந்து பார்ப்பாங்க. பார்த்தா அந்த வண்டிக்குள்ள அந்த பேக்குமே இருக்காது. என்னடா அந்த பேக் எங்கே அப்படின்றப்போ, சார் ஏதோ கைப்பட்டு தெரியாமல் டிக்கியோட இது ஓப்பன் ஆயிடுச்சு சார், பேக்குமே எங்கேயோ கீழே விழுந்துருச்சு போலே அப்படின்றப்போ, இப்போ எங்கே போய் தேடுறது அப்படின்ற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அதே பக்கம் இங்கே ஹீரோவும் ஹீரோயினையும் தான் காட்டுவாங்க. ஹீரோவுமே ஹீரோயினை காரில் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பேன். இங்கே பாரு என்ன எதுக்காக இப்போ நீ கூட்டிகிட்டு போயிட்டுருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினி கேட்டுட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்போது காருக்குள்ள அங்கங்கே என்னெல்லாமோ கிடக்கும். இவளுமே அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருப்பா. பார்த்தா காண்டம் பாக்கெட்லாம் கிடக்கும். இதெல்லாம் பார்த்தோன்னே சீ என்னெல்லாம் காரில் கிடக்கு அப்படின்றப்போ, என்ன சீன்னு சொல்கிற, அது என்னோட பாதுகாப்புக்காக நான் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே சொல்லிட்டு இருப்பான். ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் ப்ளே பாய் மாதிரி தான் இருப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயினுமே கொஞ்சம் மூஞ்சி சுழிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயினுமே சொல்லுவாங்க, சரி என்ன எதுக்காக கூட்டிகிட்டு போகிற அதை சொல்லு அப்படின்றப்போ, அதே டைமுக்கு இங்கே ஹீரோவோட அப்பாட்ட இருந்து ஹீரோயினுக்குமே கால் வரும். ஹீரோயினுமே ஃபோன் எடுத்து பார்ப்பாங்க. ஹீரோவோட அப்பா தான் கால் பண்ணியிருப்பாங்க. இதை பார்த்துட்டு இவளுமே இருந்துட்டு எவ்வளோ நேரம் நம்ம கால் பண்ணோம், இவர் எடுக்கவே இல்லைல்ல, கொஞ்ச நேரம் அலாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணி விட்டுடுவாங்க. கட் பண்ணிவிட்டு இங்கே ஹீரோக்கிட்ட கேட்டுட்டு இருப்பாங்க, சரி என்ன எதுக்காக கூட்டிகிட்டு போகிற, எங்கே தான் கூட்டிகிட்டு போகிற அதையாவது சொல்லு அப்படின்றப்போ இவனுமே சொல்லுவாங்க, பாரு எனக்கு விருப்பமே இல்லாத ஒரு பொண்ணோட எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அப்பா முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் எனக்கு விருப்பமே கிடையாது. அவங்க இன்றைக்கி கண்டிப்பாக என்னோடய என்கேஜ்மெண்ட்டை பற்றி பேசணும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அந்த பொண்ணு மேலே விருப்பமே கிடையாது. நீ எனக்காக என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு நடிக்கணும், அவ்வளோதான். நீ மட்டும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு மாதிரி நடித்து இந்த நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டிட்டேன்னு வச்சுக்கோயேன், நீ இந்த காருக்கான காசை பே பண்ணவே வேண்டாம், இதுக்கு ரிப்பேர் பண்ணக்கூடிய காசை நீ கொடுக்கவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஹீரோயினுமே அந்த டீலுக்கு ஓகே சொல்லிடுவாங்க. ஏன்னா இப்போதைக்கு ஹீரோயினி கையில் காசுமே கிடையாது. அதனால் சரி ஓகே இதுக்கு நான் ஓகே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினுமே சேர்ந்து அந்த பொண்ணு இருக்க இடத்துக்கு தான் வந்துட்டு இருப்பாங்க. இங்கே ஒரு ஹோட்டலில் ஒரு பொண்ணை தான் காட்டுவாங்க. இவங்க தான் செகண்ட் ஹீரோயினி. இவங்களோட தான் ஹீரோவுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணுறதா இருக்கும். இவங்களுமே ஒரு ஹோட்டலுக்கு வந்து ஹீரோக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு காஃபி ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. அங்கே வந்து வெயிட்டர் பொண்ணுமே சொல்லுவா, மேடம் அந்த காஃபி காலி ஆயிடுச்சு, நான் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ பார்த்தா பக்கத்து டேபிளில் அதே காஃபியை கொண்டாந்து வைப்பாங்க. என்கிட்ட இந்த காஃபி முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னீங்க, அங்கே மட்டும் கொண்டாந்து வச்சுருக்கீங்க அப்படின்றப்போ, இல்லை மேடம் அதுதான் லாஸ்ட்டு கப்பு, அதுக்கடுத்து இல்லை மேடம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே சரி ஓகே போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுருவா அந்த வெயிட்டருமே. இவளுமே அங்கே இருக்கிற அந்த ஆளை ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்டு இருப்பான். அந்த கடைசி கப் காப்பியை வாங்கியிருப்பாங்களா அவனை ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்டு இருப்பா. பார்த்துட்டு இருந்தாலும் அவனுமே இங்கே கொஞ்சம் வாங்கலேன் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இவளுமே அவனோட பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இருப்பா. கொஞ்சம் வலிகிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பா. அவனுமே இவங்கிட்ட பயங்கரமாக வலிவான். வலிஞ்சவனா உங்களுக்கு இந்த காஃபி வேணுமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை எடுத்துக்கோங்க அப்படின்றப்போ இவளுமே ஒரு சிப் எடுத்து குடிச்சிட்டு அங்கே வைப்பா. அதே டைமுக்கு ஹீரோவும் ஹீரோயினுமே அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. அங்கே ஹீரோவை பார்த்தோன்னே இந்த செகண்ட் ஹீரோயினுமே ஓடி போயிட்டு நீ வந்துட்டியா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஆசையாக போய் பேசுவாங்க. பார்த்தா இவனுமே இருந்துட்டு ஹீரோயினிக்கிட்ட சொல்லிட்டு இருப்பா, இந்த பாரு நான் சொன்னேன்ல அந்த பொண்ணு இந்த பொண்ணு தான், என் அம்மா அப்பா என்கிட்ட கூட கேட்காம இந்த பொண்ணு கூட என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன். நாளைக்கு கண்டிப்பாக என் அம்மா அப்பா கிட்ட உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், நம்ம மேரேஜை பற்றி என் அம்மா அப்பா கிட்ட பேசுகிறேன், ஓகேவா டார்லிங் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் கேட்குற இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்கும். என்னடா சொல்கிற அப்படின்றப்போ, ஆமாம் இதுதான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், இந்த பொண்ணு நானும் தான் லவ் பண்ணிகிட்டு இருக்கோம், அம்மா அப்பாவுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருப்பான். இவன் ஒரு ப்ளே பாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செகண்ட் ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும். அதனால் அவன் என்ன பண்ணுவான்னா டக்குனு ஹீரோயினை கண்ணத்தில் அரைஞ்சிருவாங்க. பாரு உனக்கும் அவனுக்குமா பொருத்தமாவா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. இதை கேட்டுட்டு ஹீரோயினுக்குமே காண்டாயிடும். எப்படி நீ என்ன அடிக்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயினி கழுத்தில் இருக்க பேக்கை பிடிச்சி கீழே தள்ளினோன்னா அந்த பேக்கில் இருக்க பணம் எல்லாமே கீழே கொட்டிடும். இதை பார்த்துட்டு இவளுமே கிண்டல் அடிச்சுட்டு இருப்பா. என்னடா பேக்கை ஃபுல்லாக பணமாக வச்சு சுற்றிக்கிட்டாலே தான் இவங்க அப்பா பெரிய பணக்காரா என்ன அப்படின்ற மாதிரி இந்த செகண்ட் ஹீரோயினுமே கொஞ்சம் கிண்டல் அடிக்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பா. அப்போ ஹீரோவுமே வந்துக்கிட்டு அமைதியாக அந்த பணத்தை எல்லாமே அந்த பேக்கில் எடுத்து வச்சுட்டு இருப்பான். ஹீரோயினுக்குமே பயங்கர டென்ஷனாக இருக்கும். ஏன்னா இங்கே கூட்டிகிட்டு வந்து இன்சல்ட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அந்த பேக்கில் அந்த பணத்தை எல்லாமே எடுத்து வச்சுட்டு அங்கேருந்து போக பார்ப்பாங்க. ஹீரோயினி போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவுமே அவ கூட போகலான்னு சொல்லிட்டு போவான். அதுக்குள்ளே இந்த செகண்ட் ஹீரோயின் என்ன பண்ணுவான்னா காலை இடையில விட்டு ஹீரோவை தள்ளி விட்டுடுவா. ஹீரோ பொத்துன்னு கீழே விழுவான். கீழே விழுந்தோன்னா அவனோட பேண்ட்டு கிழிஞ்சிடும். பேண்ட்டு கிழிஞ்சதை பார்த்தோன்னே எங்கள் ஹீரோயினுக்கு பயங்கர சிரிப்பு வந்துடும். அங்கே இருந்த எல்லாருமே விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு அவங்களோட ஃபோன் எடுத்து அதை ஃபோட்டோ எடுத்துடுவாங்க. ஹீரோ விழுந்து கிடக்கிறத அவங்க ஃபோட்டோ எடுத்து அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் அப்லோட் பண்ணிவிடுவாங்க. அப்லோட் பண்ணிவிட்டு அங்கேருந்து பாய்ன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போவாங்க.
கிளம்பி வெளியே வந்ததுமே ஹீரோவோட அப்பாவுக்கு தான் கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிவிட்டு, இங்கே பாருங்கள் சார், நான் இந்த இடத்துல வெயிட் பண்ணுறேன், நீங்கள் வந்து இந்த பணத்தை வாங்கிக்கோங்க, கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். அவங்க அப்பாவுமே சரிம்மா அங்கே வெயிட் பண்ணு, இந்த நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புவாங்க. இங்கேருந்து ஹீரோயினி கிளம்பி போனதுக்கடுத்து அந்த ஹோட்டலில் இருக்கிற எல்லாருமே விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோவுமே எதுக்காக சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி பார்த்தா அதுக்குள்ளே இங்கே ஹீரோயினி அவளோட சோசியல் மீடியா பேஜில் இதை அப்லோட் பண்ணியிருப்பாள் இவனோட ஃபோட்டோவை. அதை பார்த்துட்டு இங்கே ஹீரோக்குமே என்ன பேசுகிறேனே தெரியாது. செகண்ட் ஹீரோயினுக்குமே கடுப்பாகும், இந்த பொண்ணு என்ன இப்படி பண்ணி வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி. இங்கே ஹீரோக்கு இவங்க முன்னாடியே நிற்க முடியாது, அதனால் அமைதியாக அந்த இடத்துலேருந்து வெளியே வந்துடுவான். இங்கே ஹீரோயின்மே ஹீரோட அப்பாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த பணப்பையை வச்சுக்கிட்டு. அதே டைமுக்கு அவங்க அப்பாவுமே காரில் அங்கே வந்து இறங்குவாங்க. காரை விட்டு கீழே இறங்குனதுமே ஹீரோயினுமே என் பக்கத்தில் வர வேண்டாம், நீங்கள் அங்கே இருந்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். உடனே அவருமே கால் பண்ணுவாங்க. பார்த்தா இவரோட பணம் தான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துடும் ஹீரோயினுக்குமே. சரி ஓகே வாங்க வந்து வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே பேக் எடுத்து அவங்க கையில் கொடுக்க போவா. ஆனால் கொடுக்க மாட்டா. இல்லை ஒரு நிமிஷம் சொல்லுங்கள், இந்த பேக்குள்ளே என்னெல்லாம் வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்றப்போ இவருக்குமே சிரிப்பு வந்துடும். டீட்டெயிலாக சொன்னால் தான் இந்த பேக்கை கொடுப்பியோ அப்படின்னு சொல்லிட்டு இவருமே டீட்டெயிலாக சொல்லுவார். அந்த பேக்குள்ளே எவ்வளோ பணம் இருக்குது, என்னென்ன டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவங்க அப்பாவுமே சொல்லுவாங்க. அதை கேட்டவொன்னே தான் இவங்களுக்குமே நம்பிக்கை வரும். சரி ஓகே இது உங்களோட பணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணப்பையுமே அவங்க அப்பாக்கிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்ப போவா. அப்போ அவங்க அப்பாவுமே அதுக்குள்ளேருந்து ஒரு 2 கட்டு எடுத்து இந்தாம்மா அப்படின்ற மாதிரி கையில் கொடுப்பாங்க. ஆனால் ஹீரோயின் இந்த பணத்தை வாங்க மாட்டாங்க. அவங்க அப்பாவுமே இல்லைம்மா என்னோட பணத்தை இவ்வளோ பாதுகாப்பாக என்கிட்ட வந்து ஒப்படைச்சிருக்க, அதனால் இந்த காசை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் ஹீரோயின் வாங்க மாட்டாங்க. இல்லை எனக்கு தேவையில்லை, எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்போ ஹீரோட அப்பாவுமே சரி என்னோட ஃபோன் நம்பர் உங்ககிட்ட தானே இருக்குது, உனக்கு எப்போ என்ன உதவி வேணாலும் எனக்கு கால் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பா கிளம்ப போவாங்க. அப்போ ஹீரோயின்மே சார் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில் எடுத்து கொடுப்பா. இந்த பேக்கை ஒப்படைக்கிறதுக்காக நான் எங்கள் வீட்டிலேருந்து நான் டாக்ஸியில் தான் வந்தேன், அதுக்கான காசை மட்டும் நீங்கள் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். அதை கேட்டுட்டு அந்த பிஸ்னஸ்மேனுக்குமே பயங்கர சிரிப்பு வந்துடும். அவருமே சிரிச்சிட்டு அதுக்கான பணத்தை மட்டும் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். ஹீரோயின்மே அங்கேருந்து கிளம்பி அவசரமாக இங்கே செகண்ட் ஹீரோட வீட்டுக்கு தான் வருவாங்க. ஏன்னா ரொம்பவே லேட் ஆயிடுச்சு, அதனால் அவசரமாக அங்கே வருவாங்க. வந்ததுமே கேட்பாங்க உன்னோட அம்மா அப்பா என் மேலே கோவமாக இருக்காங்களா அப்படின்றப்ப அவனுமே சொல்லுவாங்க ஆமாம் அம்மா அப்பா ரொம்ப கோவமாக இருக்காங்க, வந்ததும் சாரி கேட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூட்டிகிட்டு வருவான் வீட்டுக்குள்ளே. அவளுமே வந்து சாரி கேட்பா. ஆனால் அவங்க அம்மா கொஞ்சம் கூலாக தான் இருப்பாங்க. செகண்ட் ஹீரோட அப்பா தான் கொஞ்சம் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருப்பான். ஹீரோன்ட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டான். அமைதியாக அவன் வாட்டுக்கு உட்காந்து சாப்பிட போயிடுவான். அவங்க அம்மாவுமே சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் வாங்க சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனியை சாப்பிட கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அங்கே கட் பண்ணால் இங்கே ஒரு பிஸ்னஸ் மேனை தான் காட்டுவாங்க. இவன் யார் அப்படின்னா செகண்ட் ஹீரோனோட அப்பாவாக தான் இருப்பான். இவன் வந்துட்டு இவன் அசிஸ்டண்ட்டை பேசிகிட்டு இருப்பான். அப்போ அவனுமே சொல்லுவான் ஹீரோவை பற்றின ஒரு போஸ்ட் வந்து இப்போ ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இதை இன்னும் கொஞ்சம் வைரலாக்கு, நிறைய பேர் இதை பார்க்குறது மூலமாக அவனுக்கு கண்டிப்பாக அவனோட பிஸ்னஸில் ஒரு பிரச்சனை வரும் அவங்க அப்பாவுக்கு, அதனால் இதை இன்னும் கொஞ்சம் வைரலாக்கு அப்படின்ற மாதிரி இந்த பிஸ்னஸ் மேனுமே அவனோட அசிஸ்டண்ட்டை சொல்லிகிட்டு இருப்பான். அவனுமே சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லி அதை பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ அவனுமே கேட்பான் ஆனால் அவன் தான் உங்களோட ஃப்யூச்சரில் உங்களோட மருமகனாக வரப்போகிறான், இதெல்லாம் நீங்கள் பண்ணுறது கரெக்டாக அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ நான் சொல்கிறத மட்டும் பண்ணு எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்லிகிட்டு இருப்பான். அங்கே கட் பண்ண இங்கே ஹீரோயினை தான் காட்டுவாங்க. ஹீரோயின்கிட்ட இன்னும் அவங்க அப்பா மூஞ்சி கொடுத்து கூட பேசியிருக்க மாட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இவங்க 2 பேருமே தனியாக இந்த செகண்ட் ஹீரோட ரூமுக்கு தான் வருவாங்க. அங்கே வந்து 2 பேருமே உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தா வெளியே அவங்க அப்பாவும் அம்மாவும் உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த ஆள் போட்டு கத்திட்டு இருப்பான், அந்த பொண்ணுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா, எவ்வளோ லேட்டாக வருது உன்னோட பிறந்த நாளுக்கு, அப்போ உன் மேலே ஒரு மரியாதை இருந்துச்சுன்னா அந்த பொண்ணு சீக்கிரம் வந்திருக்கணும்ல, இவ்வளோ லேட்டாக வருவாங்க அப்படின்ற மாதிரி பிடிச்சி கத்திக்கிட்டு இருப்பாரு. அப்போ அவங்க அம்மாவுமே கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க, அமைதியாக பேசுங்க, அந்த பொண்ணுக்கு கேட்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதை கூட காதில் வாங்காமல் அந்த ஆள் வந்து கத்திக்கிட்டு தான் இருக்கும். அந்த பொண்ணுக்கு கேட்கணுக்காக தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன், கொஞ்சமாவது அந்த பொண்ணு யோசிச்சிருக்கணும்ல, சரி நம்ம வருங்கால மாமியாருக்கு பிறந்த நாள் நம்ம சீக்கிரம் போகணும், கூட வந்து உதவி செய்யணும்னு சொல்லி வந்திருக்கணும், அந்த பொண்ணு எதுவுமே பண்ணவே இல்லையே அப்படின்ற மாதிரி பிடிச்சி கத்திட்டு இருப்பாரு. இதெல்லாம் கேட்குற ஹீரோயினுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ அவளுமே இருந்துக்கிட்டு இவங்ககிட்ட சாரி கேட்டுட்டு இருப்பாங்க. இங்கே பாரு சாரி, என்னோட சூழ்நிலை அப்படி இருந்துருச்சு, அதனால தான் என்னால் சீக்கிரம் வர முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது விடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அங்கே வெளியே அவங்க அம்மா அப்பா பேசிகிட்டு இருப்பாங்க. நீ அந்த பொண்ணுக்காக எவ்வளோ செஞ்ச, அந்த பெட்ஷீட்டை கூட புதுசாக வாங்கி அந்த பொண்ணுக்காக தான் இதெல்லாமே மாற்றினேன், ஆனால் அந்த பொண்ணு பாரு கொஞ்சம் கூட உன்னை மதிக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்போ அப்போ தான் ஹீரோயின்மே நோட்டீஸ் பண்ணுவாங்க இந்த இதில் புது பெட்ஷீட்லாம் விரிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. என்னடா என்ன எனக்காக தான் இந்த புது பெட்ஷீட்லாம் வாங்கினீங்களா அப்படின்றப்போ ஆமாம், அதே போல் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, என் அப்பாவும் அம்மாவும் நம்மளோட கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க, இன்றைக்கி நம்ம 2 பேர்த்தோட என்கேஜ்மெண்ட்டை பற்றி பேசணுன்றக்காக தான் அம்மா அப்பா உன்னை சீக்கிரமே வர சொன்னாங்க, ஆனால் நீ தான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டு அப்படின்றப்போ ஹீரோனிக்கு அதை கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். என்னது நம்ம கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்களா, நான் தான் இப்போ தேவையில்லாமல் இந்த மாதிரி பண்ணிட்டேனா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவனுமே சொல்லுவான் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்பா கொஞ்ச நேரம் மட்டும்தான் கோவமாக இருப்பாங்க, எப்படியாவது பேசி சமாளிச்சிடலாம், அவர் கண்டிப்பாக ஓகே தான் சொல்லுவார், ஏன்னா ஆல்ரெடி அவர் ஓகே சொல்லிட்டாரு, இப்போதைக்கு கொஞ்சம் கோவமாக இருக்காரு நீ லேட்டாக வந்ததுனால அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. இவளுமே அந்த பெட்ஷீட் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதில் படுத்து உருண்டுட்டு இருப்பா.
இதெல்லாம் பார்க்குற இவனுக்கு மைண்டு கொஞ்சம் மாறினவொன்னே டக்குன்னு என்ன பண்ணிவிடுவான்னா ஹீரோயினை கிஸ் பண்ண போயிடுவான். ஹீரோயினுமே என்ன பண்ணுற நீ ஃபஸ்ட் எந்தி அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விடுவாங்க. அப்போ அவனுமே சொல்லுவாங்க, பாரு நம்ம படிக்கும்போது நான் உங்ககிட்ட கேட்டேன், அப்போ நீ கூட சொன்ன படிப்பெல்லாம் முடியட்டும், அதுக்கடுத்து பார்த்துக்கலாம், நீ தான் சொன்ன 4 வருஷம் கழிச்சு கண்டிப்பாக அப்படின்னு நீ தான் சொன்ன. இப்போ நம்ம படிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சுல, இப்போ கூட நீ எதுக்காக என்னை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற, என்னை ஏன் நெருங்க விட மாட்டேன்ற, நீ தான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கல அப்படின்றப்போ அவளுமே சொல்லுவாங்க, பாரு நான் இப்போதைக்கு ப்ரிப்பேர் ஆகவே இல்லை, அதுக்கு என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோயினி சொல்லுவாங்க. ஆனால் அவன் இருந்துட்டு நான் ஆல்ரெடி 4 வருஷமாக ப்ரிப்பேராகவே இருக்கேன், இப்போ நம்ம ரொமான்ஸ் பண்ணலாம், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே டக்குன்னு ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஹீரோயினிக்கு பயங்கர கோவம் வந்துடும். டக்குன்னு பிடிச்சி அவனை தள்ளி விட்டுடுவாங்க. தள்ளி விட்டதில் அவன் காலில் வேற அடிபட்டுடும். ஷூ கத்தாத அமைதியாயிரு அப்படின்ற மாதிரி ஹீரோயினை பார்த்து சொல்லிட்டு, சரி சாரி நான் பண்ணது தப்பு தான் அப்படின்ற மாதிரி அவனுமே ஃபீல் பண்ணி சாரி கேட்பான். அப்போ ஹீரோயினுமே சொல்லுவாங்கங்க, பாரு இப்போதைக்கு நான் இது எதுக்குமே ப்ரிப்பேராக இல்லை, எனக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆகணும், அதுக்காக தான் நான் வந்துட்டு இப்போ நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த எக்ஸாம் கூட நான் அப்ளை பண்ணிட்டேன், இப்போ என்னோடய ஃபுல் ஃபோக்கஸ் ஃபுல்லாக அதில் தான் இருக்குது. அந்த எக்ஸாமை எப்படியாவது நம்ம கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அதை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கேன். அதனால் இப்போதைக்கு கொஞ்ச நாள் இது எதுவுமே வேணாமே அப்படின்ற மாதிரி ஹீரோயினுமே சொல்லுவாங்க. அது எல்லாத்தையுமே செகண்ட் ஹீரோவுமே புரிஞ்சுப்பான். சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அவனுமே அக்செப்ட் பண்ணிப்பான். சரி இதுக்கு மேலே நான் இங்கே இருக்க விரும்பல, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினுமே அங்கேருந்து கிளம்புவாங்க. அப்போ செகண்ட் ஹீரோவுமே சொல்லுவான், இல்லை நான் உன்னை வீட்டில் வந்து விடுறேன் அப்படின்றப்போ, இல்லை வேண்டாம் நீ ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்க, நானே போய்க்கிறேன் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினுமே அங்கேருந்து கிளம்புவாங்க. அவங்க அம்மா அப்பாட்டே வந்து சொல்லிட்டு தான் அங்கேருந்து கிளம்புவாங்க. அவங்க அம்மா ஓகேன்னு சொல்லுவாங்க, ஆனால் அவங்க அப்பா மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டார். ஹீரோயினுமே அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. அதோட அந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். பாய்.